வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அமைய போகிறது, எந்தெந்த விஷயங்களில் அதிக யோகத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார், அதே வேளையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் மறைந்து உச்சம் பெறுவது என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நன்மையை பெற்று தருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடம் என்றாலும் அமோகமான மாற்றத்தை சில விஷயங்களில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்குகிறார். வாழ்க்கை துணையால் சிறப்பான வாய்ப்புகள் உங்களது வாழ்க்கை இனிமையாக கூடிய வகையில் அமைய போகிறது. உபரி வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபார உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அவர் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மனித வாழ்வில் செல்வம், சுகம், காதல், திருமணம், அழகு, கலை மற்றும் அரசியல் என பல வாய்ப்புகளை மிகவும் மென்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இவை அனைத்திற்கும் காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதி உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வாழ்வில் வசதி வாய்ப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது 100% அவருடைய பலன் வேலை செய்யும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதி நீச்சம் பெறும்போது அவருடைய பலம் குறையும். ஆனால் இந்த வேளையில் அவருடைய சக்தி முழுமையாக 100% அல்ல 200% வேலை செய்ய போகிறது. நீங்கள் நினைப்பதை விட அவர் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே 6ஆம் இடம் என்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிரிகளுடைய பலம் குறையும். எதிரிகள் உங்களுடன் இணக்கமாக போகக்கூடிய ஒரு சூழலை விரும்புவார்கள். பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் குறையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக கடனை அடைக்க முடியாமல் பல வகையில் சிரமத்தை சந்தித்திருந்த சூழலில் தற்போது கடனை அழைக்கக்கூடிய தெளிவான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஆடம்பரமான வசதி வாய்ப்பையை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். குறிப்பாக வருமானம் பல மடங்கு உயர்வதால் இந்த தருணத்தில் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதோடு கடனில் இருக்கக்கூடிய நகைகளையும் மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மன நிம்மதியும் மன நிறைவும் பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெயர் புகழ் அதிகரிப்பதோடு பல வகையில் உங்களுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றிக் கொடுப்பதால் துறை ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதி மிக வலுவாக 6இல் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். தொழிலில் சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு சக பணியாளர்களின் ஆதரவும் நிர்வாகத்தினரின் ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இந்த வேளையில் அமைய போகிறது. சக்தி மிகுந்த அமைப்பில் ராசியின் ஆதர் உச்சம் பெறுவதால் இளம் வயதிலே முதிர்ந்த தோற்றத்தை கொண்டவர்களுக்கு இந்த வேளையில் அவர்களுடைய முகம் பொலிவு பெறும். அது மட்டுமல்லாது முதிர்ந்த வயதில் இருப்பவர்களுக்கு கூட இளமையான தோற்றத்தை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய புற தோற்றத்தை மேம்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய புறத்தோற்றம் மட்டுமல்ல தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில்
தருணத்தில் பொதுவாகவே நல்ல பலன்கள் உங்களை தேடி வரப்போகிறது. செல்வ வளர்ச்சி காணக்கூடிய வகையில் லாபம் அதிகரிக்கும், அதனால் பணவரவு இந்த தருணத்தில் உயரப்போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சிறிதாக இருந்தாலும் அதில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மிக பெரிய அளவிலான லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. உங்களுடைய தனித்திறமையை மேம்படுத்தி அதன் மூலமாக பண வரவை உயர்த்துவதோடு புதிய முதலீடுகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்தல், புதிய வாகனம் வாங்குதல் என அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது காதல் கைகூடும் அற்புதமான வேலையாக சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் வாழ்க்கை இனிமை தரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு காதல் திருமணம் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண யோகம் உண்டு. நல்ல வரன் கிடைத்து நல்ல வரன் இல்லம் தேடி வந்து வாழ்க்கை துணை அமையக்கூடிய சந்தர்ப்பம் சிறப்பாக கிடைக்க போகிறது. திருமண தடைகள் முற்றிலுமாக விலகும். புத்திர பாகியமும் நிறைவாக உண்டு. ஏனென்றால் அடுத்த 3 மாதங்களுக்கு மே மாதம் வரைக்குமே உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று 9ஆம் இடத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவதோடு புத்திரபாகியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். கலைத்துறையில் உங்களுடைய திறமை வெளிக்கொணரப்படுவதோடு சினிமா, இசை, டிசைன், அழகு என எதுவாக இருந்தாலும் தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அரசியலில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளுக்கு திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். பெண்மணிகளின் அழகு மேம்படுவதோடு பெண்மணிகள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை அழகாகவும் நேர்த்தியாகவும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் வசீகரமாகவும் அதே வேளையில் கம்பீரமாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இந்த தருணத்தில் தொழிலில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் உச்சம் பெற்று 6இல் இருந்தாலும் கூட பிறந்த ஜாதக அடிப்படையில் சுக்கிரன் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து அவரின் மீது பாவ கிரக சேர்க்கையின் பலன் பெறும்போது அல்லது பாவ கிரக பார்வை பதியும் போது இந்த பலம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் மற்றும் ராசி நட்சத்திரத்தை குறிப்பிடுங்கள். கமெண்ட் பாக்ஸில் துல்லியமாக அதற்கான பலன்களை நாங்கள் பதிவிடுகிறோம். சுக்கிரனின் பலம் அதிகரிக்க நிச்சயமாக சுக்கிரனின் தினமான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். வெள்ளிக்கிழமையில் மற்றவர்களுக்கு வெள்ளை நிற பொருட்களை தான தர்மம் செய்யுங்கள். அபரிவிதமான நன்மை உங்களை தேடி நிச்சயம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக மறக்காமல் லைக் செய்யுங்க. இதை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இறுதியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள்.